கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை கூட கட்ட முடியாது என்று அதற்காக நீதிமன்றம் அங்கேயும் செருப்படி 1.5 கோடியா கட்டுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி தூய சக்திக்கு நெருக்கடி. அப்ப பொன்முடிக்கு கோர்ட் கொடுத்தது செருப்படியா? அமலாக்க கோர்ட்ல வந்து நேருக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி முஸ்தபா அது செருப்படியா? இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கோர்ட் போய் வச்சது அது செருப்படியா? அந்த சினிமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து பாலாபிஷேகம் செய்து 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு பிளாக்ல வாங்கி பார்த்த இந்த என்ன சொல்றது தன்னிலை அறியாத ஒரு ரசிகர் படை அவர்கிட்ட இருக்குது. இவ்வளவுதானே தவிர அண்ணன் சீமான் எங்க இருந்து வந்தார்? அதாவது திரு எம்ஜி ராமச்சந்திரன் 1977 ஆட்சியை பிடித்தார் தெரியுமா அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னு சொல்ல மறந்துட்டீங்களே ப்ரோ. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமே ப்ரோ. 4000 கோடி ஒதுக்கி இன்னைக்கு சென்னையில் பெஞ்ச மலையில் சென்னை சிங்கார சென்னை மெட்ரோ சிட்டி என்ன நிலையில் இருந்துச்சு? நீங்கள் உங்களோட மேயரை ஒரு 200 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சீங்கன்னு சொல்லி ராஜினாமா செய்ய வச்சாங்களா இல்லையா? அதிமுகவே காவு கொடுத்துருக்கீங்க. அதிமுகவே எடுத்துட்டு போய் RSS பாஜகவுக்கு வித்துருக்கீங்க. அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. யாரு? தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டிங்களா? அந்த காவு கொடுத்த மாதிரியா? இல்லை அந்த பொள்ளாச்சியில் என் தங்கச்சியும் என் அக்காவும் ஐயோ ஐயோ ஐயோன்னு பாலியலில் கத்துச்சு அந்த காவு கொடுத்த மாதிரியா? உங்களோட சட்ட ஒழுங்கு தெரியுமா? சட்ட ஒழுங்கு சந்து சிரிச்சுது. நீங்க தாவேக்காவா முதல்ல தாவேக்கா உறுப்பினரா இவரு? உறுப்பினர் சார்பில் தானே பேசுறீங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆதரிக்கிற தலைவர் மாதிரி அவனும் ட்ராக் விட்டு டைவர்ட் ஆகி போயிருக்காரு. 25/7/2018 அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட் இது. ஊழல் விசாரணைக்கு உள்ளாகி இருக்கும் OPS உடனடியாக பதவி விலகிட வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த ஊழல் எல்லாம் வெளிக்கொண்டு வருவோம், அவர்கள் எல்லாம் வந்து சிறைக்கு அனுப்புவோம், ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து இவங்கள உள்ள தள்ளணும் அவங்கள உள்ள தள்ளணும்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு யார் வந்தாலும் இன்னைக்கு DMK வாஷிங் மிஷினில் போட்டு அறிவாலய வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்துட்டு கூப்பிட்டு வச்சு அமைச்சர் பதவி தராரு. அதிமுகவை வச்சு தான் இன்னைக்கு திமுகவே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் இல்லைன்னு சொல்லி அங்கே வந்தாலே இப்படி கும்பிட்டவர்கள் அதிமுகவினர். ஆனால் அந்த அம்மாவுடைய வீட்டில் கொலை கொள்ளை கண்டே பிடிக்கல குற்றவாளியை. யார் ஆட்சியில் நடந்துச்சே? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று ஆரம்பித்தார் பேரறிஞர் அண்ணா. அந்த கட்சி இன்னைக்கு ஒரு குடும்பம் பிடிச்சி வச்சுட்டு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் தானே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க நீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் FIR போட்ட உடனேயே அவர் கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார். 3 மாதத்துல சிறை தண்டனை, ஆயுள் கால சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு? இரண்டாவது சுற்றுக்கு பேசுவதற்காக தாவேக்கா சார்பிலிருந்து திரு முஸ்தபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். 4 பேரும் பேசினாங்க, பார்த்தோம். இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்களோட ஆட்சியை கண்டிப்பாக மாற்ற வேணும். மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன தான் 5000 கொடுங்க, நீங்கள் என்ன தான் 2000 கொடுங்க, நீங்கள் என்ன தான் லேப்டாப் கொடுங்க, மக்கள் அதெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் இவங்க சொன்ன பாதுகாப்பு இருக்கான்னு முதல் பார்ப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக அவங்க முன்னாடி பேசின விஷயந்தான். தொடர்ச்சியாகவே டாஸ்மார்க்கை படிப்படியாக மூடுவோன்னு சொன்னவர்கள் இன்றைக்கி டாஸ்மார்க்கை கொண்டு வந்து டாஸ்மார்க்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு இருக்குன்னு கூட திமுக அரசும் சரி செய்யலை. இன்றைக்கி பாலியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு மூதாட்டியை ஒரு இளைஞன் குடிச்சிட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறான்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவோட சட்ட ஒழுங்கோட அவலநிலை எந்த அளவு நம்ம போதும் நம்ம வந்து உத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி தொடர்ச்சியாகவே திமுக அரசாங்கம் அதான் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி தான் கடந்த ஆட்சியில் சட்டையை கிழிச்சிட்டு இப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து மக்களுக்காகவே நிற்கிறோம். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக அரசாங்கம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப நம்ப செய்வாங்க, மக்களுக்கு நாங்கள் செய்ய போகிறோம்லாம் சொல்லுவாங்க. சொன்ன திமுக அரசாங்கம் இன்றைக்கி குட்காவை எவ்வளோ தூரம் தடை செய்திருக்கிறாங்க. 11வது வரைக்கக்கூடிய MK நகரில் ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவன் கஞ்சா அடிக்கிறான்னு சொன்னால் ஒரு 16 வயசு மாணவி கஞ்சா அடிச்சுட்டு நாங்கள் அதை வந்து எப்படி விற்கிறோன்னு சொல்லி வெளிப்படுத்தினா இதுதான் சட்ட ஒழுங்கின் தமிழ்நாட்டோட அவல நிலை சந்து சிரிப்பு.
இதையெல்லாம் சரி செய்வதற்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை என்பதை மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாற்றம் தான் அந்த மாற்றம் அதான் நீங்கள் வந்து போகிற இடத்துலலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார், இப்போ கடந்த முறை வாக்காளர்கள், இப்போ இந்த புது வாக்காளர்கள் 1,32,00,000 பேர். விவேகானந்தர் எத்தனை இளைஞர்களை கேட்டார். இத்தனை கோடி இளைஞர்களும் போகிற இடமெல்லாம் வருவது பார்க்கும்போது இந்த 5 வருஷ திமுக அவல ஆட்சியை நான் கேட்குறேன். நீங்கள் பாஜக கொள்ளையடிச்சிருச்சு, பாஜக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் செஞ்சு வச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேசுகிறதுக்கு திராணி இருக்கா? நான் இதே திமுக அரசாங்கம் 4,000 கோடி ஒதுக்கி இன்னைக்கு சென்னையில் பெஞ்ச மழையில் சென்னை சிங்கார சென்னை மெட்ரோ சிட்டி என்ன நிலையில் இருந்துச்சு? நீங்கள் உங்களோட மேயரை 200 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சீங்கன்னு சொல்லி ராஜினாமா செய்ய வச்சாங்களா இல்லையா? செந்தில் பாலாஜி அப்பட்டமாக ஊழலில் வந்து உள்ளே இருந்துட்டு நான் பணத்தை கொடுத்தேன், நான் வந்து திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி திமுகவில் வந்து ஊழல் செய்த ஒரு அமைச்சர் இருக்கிறாரா இல்லையா? அப்போ மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகள் தமிழ்நாட்டை ஆளும் போது கண்டிப்பாக ஒரு தூய்மையாளர், ஒரு தூய சக்தி ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறாங்க. அந்த 1.5 கோடி சார் கன்றக்கன், அந்த 1.5 கோடி கணக்கையும் சேர்த்து சொல்லிருங்க. அதான் சார் 1.5 கோடி இன்னைக்கு இருக்கக்கூடிய மகளிர் தமிழ்நாட்டோட ஆட்சி மாற்றம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சார் 10 வாட்டி நான் தான் அதிமுக, நான் தான் இரட்டை இலை, நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் செயற்குழு, நான் தான் பொதுக்குழு எல்லாமே சொல்லி பாராளுமன்ற தேர்தலில் காவு கொடுத்தீங்க, இடைத்தேர்தலில் காவு கொடுத்தீங்க, சட்டமன்ற தேர்தலில் காவு கொடுத்தீங்க. தன்னை முதலமைச்சராக நிறுத்தி மக்கள் உங்களை எதிர்க்கட்சி தலைவராக்கி 10 மக்களுங்க மக்கள் அதிமுகவே காவு கொடுத்துருக்கீங்க. அதிமுகவே எடுத்துட்டு போய் RSS பாஜகவுக்கு வித்துருக்கீங்க. அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. இன்னைக்கு அதிமுக யாரு? தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டிங்களா? அந்த காவு கொடுத்த மாதிரியா? இல்லை அந்த பொள்ளாச்சியில் என் தங்கச்சியும் என் அக்காவும் ஐயோ ஐயோ ஐயோன்னு பாலியலில் கத்துச்சு, அந்த காவு கொடுத்த மாதிரியா? உங்களோட சட்ட ஒழுங்கு தெரியுமா? சட்ட ஒழுங்கு சந்து சிரிச்சுது. குட்காவில் கொள்ளடிச்சிங்களே, மக்களோட வரிப்பணத்தில் குட்காவை கொள்ளடிச்சிங்களே, மக்களோட வரிப்பணத்தை முட்டையில் கொள்ளடிச்சிங்களே, மக்களோட வரிப்பணத்தை பருப்பில் கொள்ளடிச்சிங்களே, மக்களோட வரிப்பணத்தில் வாக்கி டாக்கியில் கொள்ளடிச்சிங்களே, மக்களோட வரிப்பணத்தில் தாது மண்ணில் கொள்ளடிச்சிங்களே, மக்களோட வரிப்பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா நாட்டில் கொரோனால சாவும் போது கொரோனா கிட்ல உங்க அமைச்சர் கொள்ளடிச்சாரு. நீங்க பேசுறீங்களா? ஊழல் பட்டியல் இருக்கு உங்க மேல, ஊழல் பட்டியல் இருக்கு. கோடை நாடுல நாட்டோட முதலமைச்சர் அது வந்து ஒரு அலுவலகமா செயல்பட்டாங்க. கோடை நாடுல நீங்க முதலமைச்சராக இருக்கும் போது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது உங்களோட உள்கட்சி சண்டைக்கு எத்தனை பேர் செத்தாங்க? எத்தனை கொலை நடந்தது? யார் காரணம்? யார் விசாரிச்சா? இது எப்போ நடந்தது சார்? கோடை இந்த அந்த குர்கா இறந்தாரு. குர்கா எப்படி சார் தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவரே சூசைட் பண்ணி செத்துட்டாரா? சரி, அந்த குர்கா குழந்தை இருந்தது. அந்த மலை கேரளாவிலேருந்து வந்தார் அந்த மலையாளி ஒருத்தர், அவரோட குழந்தைகள் ஆக்சிடென்ட்ல தெரிவிச்சு. இதெல்லாம் விசாரணை போயிட்டுருக்கு சார். இது அதிமுக ஆட்சி இருந்த மாதிரி நடந்தது. நீங்கள் கோடை நாடுன்றது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலம்னு கொண்டு போயிட முடியாது. நாட்டோட முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதாவோட ஆஃபீஸாக இருந்தது. அங்கே என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? அங்கே கொடுக்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை மேம்படுத்த முடியல. நீங்கள் பேசுகிறீங்களா கரூரை பற்றி? சரி, கரூர் 41 பேர் நடந்ததில்ல. விஜய் நல்லவர், புலியார் சொல்லி போட்டாச்சு, விஜய் என் கூட வரப்போறார். அப்ப மட்டும் உங்களுக்கு வந்து ஈரிச்சு, அப்ப வந்து உங்களுக்கு வந்து சக்கரையா இருந்துச்சா? இல்ல சார், நான் கேக்குறேன் சார். 2 பேர் கொடி அசைச்சாங்களே சார், அவங்க யாரு சார்? அது வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா கொடுத்து நிப்பாட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவோட கொடியை வந்து போய் ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்ல 60 ரூபா கொடுத்து வாங்கினாங்க சார். ஒரு கட்சியுடைய ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்ல போய் 60 ரூபாய்க்கு கொடி வாங்கினாங்க சார். அவர் ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க. 2 கொடி பிடிச்சதுக்காக கூட 300 ரூபா இத பிடிச்சி நிக்க வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு? 10 கூட்டணி வச்சா கேட்க முடியாது. புலியார் சொல்லி பறக்குது. ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, 41 பேர் அவர் கொல்லல, எங்களோட கூட்டணிக்கு வரப்போறான்னு சொன்னார் தெரியுமா? அப்ப வந்து சக்கரை அந்த கொடி அசைச்சது வந்து யாரு? எதுக்கு எங்க வரப்போகுது? அந்த கொடி புலியார் சொல்லி போட்டாச்சு, ஒரு பெரிய கட்சி வரப்போறேன், எதுக்கு வரப்போகுது? அந்த கொடி அசைச்சு அதிமுக சேர முடியும். அதிமுக இருந்து வெளியில அமைச்சிட்டு இருக்கீங்க. சரி, ரைட். யாருக்கு போடுங்க, கட் பண்ணி போட்டு தானே பழக்கம். ஆட்சியே கட் பண்ணி தானே நடத்துறீங்க நீங்க. இது முழுக்க இந்த மாதிரி ஆட்சியை நடத்திருக்காங்க சார் இவங்க. இது திருப்பி பேசுறது எனக்கு ஒரு டவுட். இப்போ இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை ஏதாவது சொல்றீங்களா? அதுதான் சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அவல ஆட்சி சார். திராவிட இங்கே என்ன மக்களுக்கு நல்லது செய்கிறோம்னு சொல்லி தான் கருணாநிதி சாரும்
மேடம் ஜெயலலிதா இங்கே ஆட்சி நடத்துனாங்க. இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடந்திருக்கார். மக்கள் இவங்க சொன்ன வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்காமல் செய்யாமல் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலத்தில் தேர்தல் வாக்குறுதி கொடுப்போம் சார். இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காம இல்லையா, 5 திட்டத்தை கொடுத்துருக்குறோம். உயர்வான கல்வியை கொடுப்போம். முதல் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு கழிப்பறைக்கு கதவு ஒழுங்காக போட சொல்லுங்கள் சார். இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அமைச்சருக்கு ஒன்று செவரு உடஞ்சி கீழே குழந்தைகள் சாவுது. ஒரு தகவல் நடந்தது சார். தகவல் சொல்ல அனுமதிங்க. தமிழ்நாட்டில்தான், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமான அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எத்தனை பள்ளி மூடினாங்க சார்? அதையும் சொல்லுங்க. எத்தனை பள்ளி மூடினாங்க அதையும் சேர்த்து சொல்லுங்க. அரசு பள்ளியை எத்தனை மூடினார்கள்? ஏன் அரசு பள்ளியில் அதிகமான பேர் சேர மாட்டாங்க? நான் கேட்குறேன், முழுக்க இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் ஆதாயத்திற்காக இந்த 5000 ரூபா கொடுக்குற மாதிரி, இந்த லேப்டாப் கொடுக்குற மாதிரி இந்த வெற்றிலம் ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் விரோத ஆட்சியை களையெடுத்து 2026 கடைசி வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லல. அதான் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுப்போம்ன்றோமே. கொடுப்போம்னா தேர்தல் வருது, பிரச்சாரத்துக்கு போகணும், மக்கள்கிட்ட வாக்கு சேர்க்கணும். சார் ஒரு டவுட் சார், எல்லாருக்கும் டவுட் சார். இல்ல சார், எல்லாத்துக்கும் ஒரு டவுட். தாவேக்காதுல இருந்து திரு விஜய் அவர்கள் எப்போது வருவார், தொகுதிக்கு எப்போது போவார் அப்படிங்கிற கேள்வி. வேலூர் போனார் பார்க்கலையா? காஞ்சிபுரம் நிர்வாகிகள் சந்திப்பா, மக்கள் சந்திப்பா, நிர்வாகிகள் சந்திப்பா, நிர்வாகிகள் சந்திப்பா, மக்கள் சந்திப்பா. சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திக்க விட்டாதானே இந்த திமுக அரசாங்கம் 41 பேரையே சந்திக்க விடலையே. இந்த திமுக அரசாங்கம் 41 பேரையே சந்திக்க விடலையே. சந்திக்கிறேன்னு போறவங்களுக்கு வந்து குற்றச்சவறு போட்டு கொடுத்த திமுக காவல்துறை தானே இங்க இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த ஊழல் சக்தியும் இந்த தீய சக்தியும் மாற்றத்துக்கு ஒரு தூய சக்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வருவார். நன்றி 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 நன்றி. இரண்டாவது சுற்றுல வந்து பேசுவதற்காக நாம் தமிழக கட்சியின் திரு அபூபக்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கடந்த அதிமுக ஆட்சி நடந்தபோது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சியை வர்ணிக்கும் போது கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்று அடுக்குமொழியில் வசனம் பேசினார். ஆனால் அதிமுகவிலிருந்து அப்படி கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் பெற்றவர்கள் யார் வந்தாலும் இன்றைக்கு திமுகவில் சேரலாம் என்கிற நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதிலும் குறிப்பாக கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு வந்து திமுகவில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். 25/7/2018 அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட் இது. துணை முதல்வர் ஓபிஎஸ்க்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறேன். ஊழல் விசாரணைக்கு உள்ளாகி இருக்கும் ஓபிஎஸ் உடனடியாக பதவி விலகிட வேண்டும். பதவி விலக மறுத்தால் அவரை நீக்க ஆளுநருக்கு முதல்வர் பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி அதிமுகவில் அவங்க ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த ஊழல் எல்லாம் வெளிக்கொண்டு வருவோம், அவர்களெல்லாம் வந்து சிறைக்கு அனுப்புவோம், ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அவர்களெல்லாம் விசாரித்து அவர்கள் மீதான ஊழலை நிரூபணம் செய்து ஜெயிலுக்கு அனுப்புவதற்கு பதிலாக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து, அமைச்சர் பதவி கொடுத்து சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் அனுப்பியிருக்கிறார் அப்படின்றது தான் ஒரு கலை யதார்த்தம். அதில் ஓபிஎஸ் மட்டும் இல்லை, ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது கரூர்லேயே போய் குற்றம் சுமத்தினார். கரூரினுடைய மாஃபியாவாக இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதே செந்தில் பாலாஜிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி இறுதியில் அவர் ஈடி தூக்கிட்டு போகும்போது அவரை தியாகி, உன் தியாகம் பெரிது அப்படின்லாம் வந்து சொன்னார். இப்படி அதிமுகவின் சார்பாக ஊழல் செய்தவர்களை, ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை இன்றைக்கு வந்து பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கிறது தான் திமுக. அப்போ இந்த ரெண்டு கட்சிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். இப்போ திமுக ஊழல் கட்சி இல்லையா நீங்கள் கேட்கலாம். திமுகவிலையும் ஊழல் செய்தவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு பல அமைச்சர்கள் மீது, அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி செந்தில் பாலாஜியிலேருந்து அத்துணை பேர் மீதும் இன்றைக்கு வந்து அந்த சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைகள் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. அதிலும் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து திமுக இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களை வந்து தண்டித்தது. சொத்துக்கு அதிகமாக, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியையும் வந்து தண்டித்தது. அப்போ இந்த கட்சிகளுக்கு மத்தியில் ஊழல் செய்வதிலையோ, கலெக்ஷன் செய்வதிலையோ, லஞ்சம் வாங்குவதிலையோ எந்த மாற்றும் இல்லை. இப்போ என்னடான்னா, எண்ணற்ற வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாரில்ல, அதனுடைய நீட்சியாக சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு உரையை முடிக்கிறேன். அதில் குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அதிமுக ஆட்சியில் நடந்தபோது ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் 2021 தேர்தல் பரப்புரையினப்போ அந்த துப்பாக்கி சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட தங்கை ஸ்னோலின் அவர்களுடைய படத்தை போட்டெல்லாம் வந்து வாக்கு சேகரித்தார்.
இப்போ ஸ்டெர்லைட்டினுடைய அந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து போடப்பட்டது. அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம், ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் வந்து தெளிவாக சொன்னது, இதில் யார் யாரெல்லாம் துணை அப்படி போனார்கள் அப்படின்ற பட்டியலை கொடுத்தது. அதில் முக்கியமான நபர் அப்படின்றவர் சைலேஷ்குமார் யாதவ் அவர்கள். அந்த சைலேஷ்குமார் யாதவ் மீது துறை ரீதியாகவும் கிரிமினல் நடவடிக்கையும் எடுத்திருக்கணும் இந்த திமுக அரசு. ஆனால் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அந்த சைலேஷ்குமார் யாதவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்திருக்கிறது திமுக. இப்படி அவர்கள் கொல்ல இவர்களுக்கு துணை போக, அவர்கள் ஊழல் செய்ய இவர்கள் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க, இப்படி மாறி மாறி இவர்கள் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. அதிலையும் குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து பொள்ளாச்சி சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டை முழுமைக்கும் உலுக்கிய ஒரு சம்பவம். அதே மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இங்கே நடந்துச்சு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியினுடைய ஒரு சம்பவம். ஆனால் அந்த மாணவி மீதான எஃப்ஐஆரை கூட பாதுகாக்க முடியாத, அந்த அதை கூட காக்காத ஒரு அரசு, அந்த மாணவனுடைய என்ன சொல்கிறது பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து வெளியிட்ட அரசு தான் இந்த திமுக அரசு. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாணவிக்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் வந்து பார்த்தோம். அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் எடுத்து பார்த்துட்டோம்னா சாத்தாங்குளம் தந்தை மகன் இரட்டை அந்த படுகொலை, திமுக ஆட்சியில் அந்த கஸ்டோடியல் மர்டர் எடுத்து பார்த்துட்டோம்னா அஜித்குமார், திருப்போணம் அஜித்குமாரனுடைய படுகொலை, அதே மாதிரி கவினுடைய ஆணவ படுகொலை, சொல்லிடுறேன், மரக்காணத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் வந்து கள்ளச்சாராய மரணம், இப்படி இந்த திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரியான கஸ்டோடியல் மர்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போனோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த கட்சிகளுக்கு மத்தியில் எந்த மாற்றும் இல்லை. இந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மாற்றத்தை நீங்க முன்வைக்கிற உங்களை எத்தனை பேர் மாற்றாக நினைக்கிறார்கள்? இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எங்களோட கட்சியினுடைய துவக்க மேடையில் சொன்னோம், இந்த திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். இப்போ நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று 1% தொடங்கி இந்த பயணம் அப்படின்றது வந்து காசுக்கு விலை போகாமல், சாதி மதம் பார்க்காம, சமூக பிரதிநிதித்துவம் எல்லோருக்கும் கொடுத்து ஒரு மாற்று அரசியலை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் வந்து நிறுத்தி இருக்கோம். எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கீங்க சொல்லுங்க. இப்போ என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு புரட்சியினுடைய வரலாற்றில் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த பயணம் அப்படின்றது மிக மிக சின்ன ஒரு பயணம் தான். இன்னும் போக வேண்டிய, தொட வேண்டிய, செல்ல வேண்டிய தூரம் வந்து தொலைவாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்றத்திற்கான வாய்ப்பு அப்படின்றது கடந்த 50 ஆண்டுகளாக ஏமாற்றமாகத்தான் முடிஞ்சிருக்குது. திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு வந்த அத்துணை பேரும், வைகோ தொடங்கி இன்றைக்கு கமலஹாசன் வரைக்கும் அத்தனை பேரும் சமரசம் செஞ்சிருக்காங்க. அப்போ மாற்றம் அப்படின்றது வந்து இந்த மண்ணில் ஒரு மெதுவாக ஒரு ஸ்லோ ப்ராசஸாக நடைபெறக்கூடியதாகத்தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி இருங்க சொல்றேன், அவர் வந்து பதில் சொல்லிடுறேன், அதுக்கும் சொல்லிடுறேன். அப்போ என்னன்னா, இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல், தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டிற்கு புதிதான ஒரு அரசியல். இதற்கு முன்பாக தமிழ் தேசிய அரசியலை பேசிய அத்துணை பேரும் ஒன்று இந்திய தேசியத்தோடு கறந்து விட்டார்கள், இல்லை திராவிட தேசியத்தோடு கறந்து விட்டார்கள். அப்போ மாற்றம்னு வந்து இந்த இடத்துல 1% தொடங்கி எந்த ஒரு பணப்பின்புலமோ, சாதிய பின்புலமோ, திரைப்பின்புலமோ இல்லாமல் கருத்தை மட்டுமே முன்வைத்து இந்த மண்ணில் 8.5% வாக்குகளை பெற்று இன்றைக்கு மாற்று அரசியலாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மகத்தான மாற்றத்துக்கான தேர்தலாக கட்டாயமாக இருக்கும். இப்போ விஜய் எடுத்து பார்த்துட்டோம்னா, விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான வேறுபாடு அப்படின்றது, விஜயனுடைய அரசியல் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது, தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கிறது, நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது. இரண்டுக்குமான வேறுபாடுன்றது மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. இப்போ விஜய் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, அவருக்கு தத்துவமோ, சித்தாந்தமோ, கொள்கை புரிதோ, அரசியலோ கூட மூலதனம் இல்லை. தான் ஒரு 30 ஆண்டுகள் திரையில் நடித்த ஒரு சினிமா பின்புலம் இருக்குது, ரசிகர் மன்றம் இருக்குது. அந்த சினிமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து பாலாபிஷேகம் செய்து 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு பிளாக்ல வாங்கி பார்த்த இந்த என்ன சொல்றது தன்னிலை அறியாத ஒரு ரசிகர் படை அவர்கிட்ட இருக்குது. இவ்வளவுதானே தவிர அண்ணன் சீமான் எங்க இருந்து வந்தார்? அதாவது சினிமா பின்புலம் என்பது வேறு, சினிமா மூலதனம் என்பது வேறு. சீமான் அவர்கள் ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்றியோ, ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றியோ வரல. சீமான் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் உங்களை யாராவது காட்ட முடியுமா? யாராலையும் காட்ட முடியும். ஆனால் விஜயனுடைய தொண்டன் ஒரு ஆள் காமிங்க, விஜயனுடைய ரசிகர்கள் தான் உண்டே தவிர விஜயனுடைய தொண்டர்கள் யாரும் கிடையாது. ஏன்னா தொண்டர் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. ஒரு கட்சியினுடைய சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தினுடைய புரிதல், அதன் மூலம் களப்பணி செய்து இப்படி வரக்கூடியவர்கள் தான் தொண்டர்கள். அப்போ என்னன்னா, ஒரு கட்சியினுடைய தலைமையை வழிநடத்துவதற்கு சினிமா ரசிகர் பின்புலம் சரியாக இருக்காது. அப்படி என்ன சொல்கிறது, வித்த தெரியாதவங்க கையில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்ய கொடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு தவறாக போய் முடியும் அப்படின்றதுக்கு விஜயனுடைய அரசியல் தான் ஒரு காரணம். இதுவரைக்கும் விஜயனுடைய கட்சியில் இந்த கட்சி நடத்த கூட்டங்களில் கலந்து கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாக கிட்டத்தட்ட 51 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. செத்தவன் குடும்பத்தை கூட நேரில் போய் பார்க்காதவர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவரா என்பது. அதாவது கரூரில் கிடைக்காத பர்மிஷன் இவங்களுக்கு வந்து இங்கே கிடைச்சது, ஈசிஆரில் வந்து கிடைச்சது. அங்கே வந்து தமிழ்நாடு அரசு, இங்கே வந்து பாகிஸ்தான் அரசு. இதான் நீங்கள் நம்பணும். அப்போ என்ன அப்படின்னா, உண்மையிலேயே மாற்று அப்படின்றது என்ன அப்படின்னா, திமுகவுக்கு மாற்று அதிமுகவோ, அதிமுகவுக்கு மாற்று திமுகவோ கிடையாது. இதற்கு மாற்று சினிமாவிலிருந்து பின்புலமாக வந்து எந்த ஒரு கொள்கை கோட்பாட்டை வைக்க இவர்கள் கிடையாது. அப்போ அடிப்படையிலிருந்து, கல்வியிலிருந்து, வேலைவாய்ப்பிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, மருத்துவத்திலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து, தூய குடிநீரிலிருந்து அத்தனைக்கும் மாற்றாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சு முடிக்கிறேன். என்னுடைய அன்பான உறவுகள், நீங்கள் உங்களுடைய வாக்கு அப்படின்றது வந்து விலை மதிப்பற்றது.
தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான்னு அண்ணாதுரை அவர்கள் வந்து கேட்டாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்கும்போது இது இந்த முழக்கத்தை அண்ணாதுரை வந்து வச்சாங்க. ஆனால் எந்த அண்ணாதுரையை முகவரியாகவும் வைத்து இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் வருகிறதோ அதே இந்த கட்சிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்கம் என்கிற இந்த வாக்கை வந்து தவுட்டுக்கு 1000 ரூபா 2000 ரூபாய் தவுட்டுக்கு வாங்குறாங்க. இந்த தவுட்டுக்கு உங்களுடைய தங்கத்தை வந்து நீங்கள் கொடுத்துறாதீங்க. நான் ஒன்றே மட்டும் சொல்லுவேன், ஒரு வாட்ச் நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு துணியை வாங்க போகிறீங்க, ஒரு செருப்பு வாங்க போகிறீங்கன்னா அத்தனை முறை பார்க்குறீங்க, அத்தனை பிராண்டை செலக்ட் பண்ணுறீங்க, இவ்வளோலாம் பார்க்குறீங்க. இப்போ 5 ஆண்டுகள் உங்களுக்காக எம்எல்ஏ வரக்கூடிய ஒரு நபரை, 5 ஆண்டுகள் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சரை, 5 ஆண்டுகள் இந்த மண்ணினுடைய வளத்தை நலத்தை உங்களுடைய அத்தனையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஆட்சியை நீங்கள் எந்த அளவுக்கு தேடி முடிவு செய்யணும்னு நான் கேட்குறேன். அப்போ உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பாருங்கள், அவருடைய தகுதியை பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவர், சரியானவரா, குற்றப்பின்புடம் இல்லாதவரா, படித்தவரா, நமக்கானவரான்ற அந்த தகுதியை நீங்கள் தேர்வு செய்து பாருங்கள். சத்தியமாக 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தான் முதல் தர வரிசையில் இருப்பார்கள். மாற்றத்திற்காக வாய்ப்பளியுங்கள், நல்லவர்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அபூபக்கர், நன்றி. அதிமுகவிலிருந்து திருமிகு சசிரேகா அவர்களை 2வது சுற்றுக்கு பேசுமாறு அழைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஏன் தீய சக்தியை ஆதரிக்கக்கூடாதுன்றதுக்கு முன்னாடி துஷ்ட சக்தியை முதல்ல அனுமதிக்கவே கூடாது வீட்டுக்குள்ளே அப்படின்றதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். முஸ்தபா சொன்னார், நீங்கள் வந்து அன்றைக்கி அதை ஆதரிச்சிங்க, இதை ஆதரிச்சிங்க, என்னென்னவோ பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை அவங்க தலைவர் மாதிரி எதோ சொன்னார். நான் நினைக்கிறேன் அவங்க தலைவர் மாதிரி இவருக்கும் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்திருப்பார். அதாவது இந்த இடத்துல அழுவுங்க, இந்த இடத்துல சிரிங்க, உங்கள் மீட்டிங்கில் இந்த இடத்துல கையை இப்படி நல்லா விரித்து காட்டுங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கள், இந்த இடத்துல உங்களோட பஞ்ச் கொடுங்க அப்படின்ற மாதிரி எதையோ அவர் வந்து எதையோ உளறி கொண்டிருந்தாருன்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா வழக்குகள் என்பது, பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் இருக்கும். இது ஆட்சினாலே என்னன்னு தெரியாது, கட்சினாலே என்னன்னு தெரியாதவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. என்ன சொல்றாரு அவரு? கம்பராமாயணம் சேக்கிலார்னு சொல்றாரு. யார் இவர் சொல்றாரு அதை பற்றி? இவங்க கட்சி தலைவருக்கு முதல்ல உங்கள் கட்சியிலுடைய நிர்வாகிகள் 4 பேர் அவங்க தலைவர் முதல்ல சொல்லுங்க. வந்து பொதுவெளியில் யாரையாவது ஒரு 4 பேர் வந்து கூப்பிட சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஏன் மாவட்ட செயலாளர் பேரை சொல்லுங்களேன் பார்க்கலாம். டங் ஸ்லிப்ன்றது இயல்பு. ஏன்னா நம்ம உழைக்கிறவனுக்கு தான் தெரியும், படித்தவனுக்கு தான் 4 விஷயங்களை படிக்கும்போது டங் ஸ்லிப் வரும். எதுவுமே தெரியாது ஜீரோக்கு என்ன தெரியும்? அதனால் நான் வந்து எங்களை போட்டியாகவே நான் நினைக்கல, முதல்லே சொல்லிட்டேன். இவங்க வந்து ஒரு ஆட்களே கிடையாது. முதல்ல எஸ்ஐஆர்னா என்னன்னு இவங்க தலைவர் முதல்ல ஏதாவது பொதுவெளியில் சொல்வார். பொது பேசும்போது அறிக்கையில் யாரோ எழுதி கொடுத்தது, யாரும் நீங்கள் இப்படி இருங்கள் அப்படி இருங்கள், மீட்டிங்லேயே அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை பார்த்து தான் அவர் ஆக்ஷனே காட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால் அதை பற்றி முதல்ல ஒரு 2 வார்த்தை பேச சொல்லுங்கள். எஸ்ஐஆரை பற்றியோ இல்லை இவங்களுக்கு முதல்ல எத்தனை BLA2 இருக்காங்களா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். முதல்ல அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு துண்டக்கானம் துணியக்கானம் யாருமே கிடையாது இவங்க. அப்புறம் எங்கே BLA எங்கே போச்சு? எது அதிமுகவை பற்றி பேசுவதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இன்னும் 50 ஆண்டு காலமானாலும் அதை பற்றியெல்லாம் பேச முடியாது. வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஸோ ப்ளீஸ் கீப் குவைட் ப்ரோ. அதனால் நீங்கள் வந்து களத்துலேயும் கிடையாது, போட்டிலையும் கிடையாது. ஸோ நிர்வாகிகளும் தெரியாது, எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது, BLA2னா என்னன்னு தெரியாது. முதல்ல அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் எங்கே போனாங்க இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடக்கும்போது? இந்த 2 பெரிய கட்சிகள் தான் வந்து களத்தில் எல்லா இடத்துலையுமே இருந்தாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்கள் தொகுதியில் பார்த்தீங்களா எங்காவது? உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது நாம் தமிழர் கட்சி, நான் ஒரு BLA2 வீடாக வந்து கேட்டாங்களா இந்த வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு, இல்லை எத்தனை ஓட்டு இருக்கு உங்கள் வீட்டில், உங்கள் ஓட்டு இங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்படின்னு யாராவது ஏதாவது கேட்டாங்களா? அதனால அதை பற்றிலாம் அவங்கள போட்டியிலே கிடையாது, அவங்க களத்திலே கிடையாது. ஸோ அதை இல்லைனாலும் அவர் ஏதோ சில விஷயங்கள் சொன்னார். நீங்கள் அன்றைக்கி அவர் ஒன்று இஸ்லாமியர்களுக்காக பேசுங்க, இல்லைன்னா நீங்கள் தாவேக்காவா முதல்ல தாவேக்கா உறுப்பினரா இவர் உறுப்பினர் சார்பில் தானே பேசுறீங்க. அதனால தான் இந்த மாதிரி அப்படியே அவங்க தலைவர் மாதிரி, அவர் ஆதரிக்கிற தலைவர் மாதிரி அவனும் ட்ராக் விட்டு டைவர்ட் ஆகி போயிருக்காரு. ஒன்று இஸ்லாமியர்களுக்கு பேசுங்க, இல்லை கட்சி சார்பாக பேசுங்க. அவர் என்ன சொல்றாரு, முத்தலாக் சட்டத்தை நீங்கள் ஏதாவது வரலாறு தெரிஞ்சுட்டு பேசணும், எதையாவது வந்து உளறிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அவர் சொன்னதால நான் சொல்கிறேன். முத்தலாக் பற்றி சொன்னார். முத்தலாக் யார் வாக்களிச்சாங்க? நாங்கள் வாக்களிக்கலையே. அன்னைக்கு நாங்கள் வந்து அவையை விட்டு வெளிநடப்பு செய்து தான் தம்பிதுரை போன்ற எங்களுடைய எம்பிக்கள் இருக்கும்போது நாங்கள் அதை புறக்கணிச்சோம். அன்னைக்கு ஓட்டு போட்டது வந்து இதே துரோகியாக இருக்கக்கூடிய OPS அன்னையிலேருந்து தான் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். OP ரவீந்திரநாத் தான் அந்த வந்து அவையில் உட்காந்துட்டு இருந்தாரு. CAA பற்றி சொல்லும்போது அதான் நான் சொன்னேன், ஏதாவது ஒன்றா இருங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் திராணி இருக்கிறது. உங்களை போல ஒளிஞ்சு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் செத்தாலும் வாழ்ந்தாலும் உடனே ஏறி போக வேண்டிய கட்சி எங்க கிடையாது. பிரஸ் வந்து சார் இத்தனை பேர் இருந்திருக்கிறார்களே கேட்டால் கூட உடனே நாங்கள் வந்து துணியை காணும் மறைஞ்சு ஓடக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது. பதுங்கிக் கொள்கிறவர்கள் நாங்கள் கிடையாது. எங்கே வேண்டுமானாலும்
எந்த மேடையில் வேண்டுமானாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். தமிழக அரசியல் வரலாற்றில் சுதந்திரத்திற்கு பிறகு 35 ஆண்டு காலம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் என்று மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு ஆட்சியை பிடித்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழக உரிமைகளில் அதிக பங்குடைய கட்சியும் அதிமுக தான்றத மாற்று கருத்தில். அது நேற்று வந்த நான் அவர்களை எல்லாரும் பொதுவாக என்ன சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் நான் சொல்ல விரும்பலை. அது மாதிரி அந்த வார்த்தைகளை தான் அந்த அளவுக்கு தரமில்லாமல் எதை பற்றியும் தெரியாமல் உளரக்கூடியவர்களை பற்றி பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஸோ அவர் இஸ்லாமியர்கள் பிரச்சனை எடுத்ததால் நான் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் முத்தலாக் பற்றி சொன்னேன், அதை நாங்கள் வாக்களிக்கல, அதை நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். வரலாறுகள்லாம் தயவுசெய்து படிச்சுட்டு வாங்க, வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. உதயமின் திட்டம் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னார். உதயமின் திட்டத்தை பொறுத்தவரை 3 மாதங்களுக்கு ஒரு முறை அதை வந்து மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு அந்த திட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இன்னொன்று, விவசாய நிலங்களில் மின் மீட்டர்களை பொருத்த வேண்டும்னு சொல்லியிருந்தது தான் உதயமின் திட்டம், அதனுடைய சாராம்சம். அதனால தான் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் வரை அதில் அவங்க வந்து இது ரெண்டுத்தையும் மாற்றினா தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு அது ரெண்டுமே மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய ஆட்சியில் இருந்த அண்ணன் தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த 16-21 காலகட்டத்தில் விவசாய நிலங்களில் இன்னைக்கு மின் மீட்டர் இருக்கா? இல்லை, கிடையாது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த டேரிஃபை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு சொன்னாங்க. பண்ணுமா? நாங்கள் எங்கள் ஆட்சியில் 2011 21 வரைக்கும் உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்ட பின்னாடி கூட ஒரு முறை கூட கரண்ட் பில்லை நாங்கள் உயர்த்தணுமா? நாங்கள் உயர்த்தவே இல்லை. நாங்கள் அது அந்த திட்டத்தில் இன்றைக்கி வேணும் நல்லா தெளிவாக அந்த நான் தாவேக்கா போன்றவர்களை, தாவேக்காவுடைய தலைவர் வேண்டுமானால் எதுவும் தெரியாமல் இருக்கலாம், முஸ்தபா போன்றவர்கள் வேண்டுமானால் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகலாம். ஆனால் அதில் நீங்கள் சொல்லப்படுற இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து இளைஞர்கள் விவேகானந்தர் சொன்ன மாதிரி 100 இளைஞர்கள் எங்களிடம் தாருங்கள்ன்ற மாதிரி எதிர்காலத்தை சமைக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து வரலாறுகளை தெரிந்து கொண்டு அப்புறம் நீங்கள் யார் எந்த கட்சி வேணால் ஆதரிங்க. அதன் அடிப்படையில் சொல்கிறேன். நான் உதயமின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திட்டத்தில் எடுத்து படித்து பார்த்தா இளைஞர்களுக்கு தெரியும் மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்ற வார்த்தையே கிடையாது. அதில் அந்த நாங்கள் சொன்ன ஷரத்துகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்ட பின்னாடி தான் நாங்கள் அதில் கையெழுத்து போட்டோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில உரிமையை நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து விட்டு கொடுத்தது கிடையாது. முஸ்தஃபாக்கு இப்போ அதெல்லாம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இனிமேலாவது அடுத்து வர டிபேட்ஸ்லையோ இல்லை ஷோஸ்லையோ அதை வந்து தெரிஞ்சுட்டு பேசுங்க. பிளைண்டாக அதிமுக மேலே குற்றம் சுமத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அது மக்களும் நம்ப மாட்டாங்க. இன்னொன்று சொன்னார் அன்றைக்கி இடபிள்யூஎஸ், இதே திமுக ஆட்சி இவங்களும் இந்த குற்றச்சாட்டை வந்து இதை பொய் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இடபிள்யூஎஸ் அன்றைக்கி ஆதரித்தது யார்? இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள். என்னைய அன்னைக்கு ஆதரித்தது யாரு? இதே திமுக ஆட்சி ஆதரித்த ஓட்டு போட்டு வந்தது அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போது. ஜல்லிக்கட்டு உரிமையை விட்டு கொடுத்தது யாரு? நீட் உரிமையை விட்டு கொடுத்தது யாரு? காவிரி ஆணைய உரிமையை விட்டு கொடுத்தது யாரு? மேகதாட்டுதை இன்னைக்கு கட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்றாரு டி கே சிவகுமார். கட்டி தான் பாரு அப்படின்னு இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. இவங்க கூட்டணியில் பக்கத்தில் இருக்க காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரால் அதை பற்றி ஒரு ட்வீட் கூட போட முடியல. இதுதான் இவங்க மாநில உரிமையை காப்பாற்றுகின்ற லட்சணம். கல்வி இன்னைக்கு மாநில மத்திய அரசினுடைய கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போச்சுன்னா அது யார் காரணம்? அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம் தான் காரணம். இந்த தடவை 2 முறை ஜெயிச்சிங்கல்ல, தொடர்ந்து ஜெயிச்சிருக்கீங்கல்ல பாராளுமன்ற தேர்தலில். நீட்டுக்காக எத்தனை முறை நீங்கள் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தீர்கள்? பாராளுமன்றம் கூட வேணாம், பாராளுமன்றத்துக்கு வெளியில் டெல்லியில் நாங்கள் எத்தனை முறை போராடினோம். காவிரி உரிமை, காவிரியினுடைய அந்த அரசிதழில் கூட அதை வந்து இடம்பெற செய்ய வைக்க முடியல இவங்களால. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாரு. யாருக்கு? மெட்ரோக்கு. இந்த மதுரையிலையும் வந்து இங்கே கோவையில் வரணும்னு சொல்லுங்க. அது மாதிரி நீட்டுக்கும் ஒரு கோரிக்கை மனு கொடுக்க சொல்லுங்களேன். நீட்டுக்கு அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். நீங்க அப்ப நீங்க கோரிக்கை மனு கூட சொல்றவங்க ஏன் ரிட்டு போட்டீங்க மறுபடியும்? சுப்ரீம் கோர்ட் கேட்டது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இந்த ரிட்டை பழச வந்து நீங்க வந்து இது மேல ஆர்கியூ பண்ண போறீங்களா இல்ல நான் இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அதை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு புது ரிட்டை இவங்க போட்டிருக்காங்க. இப்போ போட்டு வச்சிருக்காங்க. அது நாங்க போட்டது. இவங்க முதல்ல நேரடியாக ரிட்டை இவங்க ஒன்றும் போட்டு வச்சல. போட்டுட்ட பின்னாடி அது இல்லைன்ன பின்னாடி நாங்க பல டிபேட்ஸ்ல வலியுறுத்தின பின்னாடி எங்க பொதுச் செயலாளர் சொன்ன பின்னாடி இப்போ ரிட்டு ஒன்று போட்டு வச்சிருக்கீங்க. ஏன் அங்கே போட்டீங்க? நீங்கள் வலியுறுத்திருக்கலாமே. அப்போ நேரடியாக போய் ஆட்சியில் இருக்கிறது நீங்கள், அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள், 40 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடியது நீங்கள், ஏன் அங்கே வலியுறுத்தலை? அதனால் இந்த ஓரங்க நாடகம்லாம் வந்து இங்கே எடுபடாது, மக்கள் முன்னாடி இந்த முறை எடுபடாது. ஸோ மாநில உரிமைன்னு பேசக்கூடியவர்கள் அன்னைக்கு காவிரி உரிமையிலிருந்து இன்னைக்கு இருக்க நீட் உரிமை வரைக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவர்கள் தான் திமுகவினர். மாநில உரிமைகளை எப்போதுமே மத்தியில் வந்து அந்த கட்சிகளோடு அங்கே மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்ன்றது தான். அது இருமொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, இந்தியை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தமிழில் வந்து வாதாடப்பட வேண்டும், தீர்ப்புகள் தமிழில் வர வேண்டும் போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும், அது மொழி உரிமையாக இருந்தாலும் சரி, மாநிலத்தினுடைய அடிப்படை உரிமைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்ததாக சொல்வதற்கு எனக்கு எல்லா அங்கீகாரமும் இருக்கிறது. என்னென்ன உரிமையை நாங்கள் மீட்டு கொடுத்தோம்? 69% இடஒதுக்கீடை யார் கொண்டு வந்தார்கள்? இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது. நாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம். அம்மா தான் கொண்டு வந்தார். காவிரி உரிமையை அரசிதழில் இடம்பெற செய்தோம். நீட்டுக்காக 7.5 கொண்டு வந்தோம். ஆல்டர்னேட் ரிசர்வேஷன்
கமிஷன் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்கள் சாதிச்ச ஒன்னையாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் சொல்ல முடியுமா? இதை என்னால் இன்னும் ஒன்று கேட்டால் திமுகவோடு தான் இதை என்னால் விவாதிக்க முடியும். அப்போ களத்தில் இருப்பது யாருன்னு நீங்களே பார்த்துங்க. இதை வந்து ஏதோ ஒரு உளறி விட்டு ஏதோ ஒன்று வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு போகக்கூடிய தாவேக்கா போன்றவர்கள் என்ன இதை பற்றி பேசுவாங்க? முதல்ல தெரியுமா அவங்களுக்கு? ஏதாவது அவங்கள விடுங்க, அவங்க தலைவருக்கு தெரியுமா? முதல்ல அவங்களுக்கும் தெரியாது, அவங்க கட்சியில் இருக்கவங்களும் தெரியாது. அப்புறம் ஆதரிச்சு வர்ற பேசுறவர் வந்து பேசுறவர் என்னத்தை பேசுவார்? அதுதான் சொன்ன வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோன்றேன். தயவுசெய்து இந்த மாதிரியான ஆட்டிடியூடை இனிமேல் எடுக்காதீங்க. நீங்கள் போய் மாநில உரிமை பற்றியோ மற்ற விஷயங்கள் அதெல்லாம் உங்களுடைய தகுதிக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தாவேக்கா போன்றவர்களுக்கு. நான் ஒன்று மட்டும்தான் சொல்லி முடிக்கிறேன் நான். அதாவது இந்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் 520 வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். இது சட்டமன்ற தேர்தல்ன்றதால் நான் இதை சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் அனுமதிக்கணும். வரப்போகுது சட்டமன்ற தேர்தல். கூட்டணிகள் வந்து நிறைய 10 கட்சி கூட்டணி ஏற்கனவே முதலமைச்சர் வச்சிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் வாழ்விழந்தார்களோ எல்லாரும் பெரிய பெரிய அக்யூஸ்ட். அங்கே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து இவங்கள உள்ள தள்ளணும் அவங்கள உள்ள தள்ளணும்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு யார் வந்தாலும் இன்னைக்கு டிஎம்கே வாஷிங் மிஷினில் போட்டு அறிவாலய வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்துட்டு கூப்பிட்டு வச்சு அமைச்சர் பதவி தராரு. அண்ணா திமுகவை வச்சு தான் இன்னைக்கு திமுகவே ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க மகாராஷ்டிரா சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க. மகாராஷ்டிரா சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க திமுக. அதுதான் எல்லாம் ஒண்ணுதான்றேன் நான். அவங்களும் நீங்களும் இந்த விஷயத்துல ஒண்ணுதான். பாஜகவும் சரி நீங்களும் சரி ஒண்ணுதான் சொல்றேன் நான். நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் உங்க கட்சியை வச்சு கட்சி நடத்திட்டு போங்க. உங்ககிட்ட வேட்பாளர்கள் இல்லையா? நாங்க 50 ஆண்டு கால கட்சின்னு சொல்றீங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று ஆரம்பித்தார் பேரறிஞர் அண்ணா. அந்த கட்சி இன்னைக்கு ஒரு குடும்பம் பிடிச்சி வச்சுட்டு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் தானே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க நீங்க. அதனால நீங்களே வேட்பாளர்களை போடுங்க. ஏன் அண்ணா திமுக இருந்து யாருன்னா வருவாங்களா இல்ல மாற்று கட்சியில இருந்து வருவாங்களான்னு பாக்குறீங்க? அதனால உங்களுக்கு மகாராஷ்டிராவை பற்றி பேசுவதற்கெல்லாம் திமுகவுக்கு தகுதி கிடையாது. ஒண்ணு மட்டும் 520 வாக்குறுதிகள் முதலமைச்சர் சொன்னார். 5 விஷயங்களை என்னுடைய பிரகடனங்களை அறிவிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் ஒரே ஒரு வாக்குறுதி தான் நிறைவேற்றினாரு. அந்த விஷயத்துக்கு மட்டும் நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சல்யூட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். கரூர்ல 2017 போய் என்ன பேசினாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி கொலை ஆட்கடத்தல் அவருடைய தம்பி அசோக்கையும் சேர்த்து சொன்னார். இப்படி இந்த கரூர் மாவட்டத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறை செல்வார்னாரு. முதலமைச்சர் நிறைவேற்றின ஒரே ஒரு வாக்குறுதி அந்த ஒரு வாக்குறுதி தான். செந்தில் பாலாஜி இவர் ஆட்சிக்கு வந்த உடனே சிறை சென்றார். இதுதான் அவர் நிகழ்த்தி காட்டிய சாதனை. ஒரே ஒரு வாக்குறுதி. இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பேரறிஞர் அண்ணா சொன்னார் 10 கட்சி கூட்டணி வச்சிருக்கீங்க, இன்னைக்கு வரவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. கூட்டணி என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும், காகங்கள் கூடி கரைவதாக இருக்கக்கூடாது. இவங்க கட்சியில் போன கூட்டணிகள் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? இவங்க வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா பறக்குதுன்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க திமுக. இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு உதவாத சட்டங்களை கொண்டு வந்தீங்க நீங்க. டாஸ்மாக்னால அத்தனை பேர் இழந்தாங்க. என் கரூரில் கூட தான் இன்னைக்கு இந்த தாவேக்கா கூட்டத்தினால ஒரே நாளில் 41 பேர் செத்தாங்க. அப்புறம் அவங்க நிர்வாகிகள் கொத்தா செத்துட்டு இருக்காங்க. இவர் போகிற இடத்துலலாம் வந்து அந்த கல்லறை பெட்டியை அந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு போற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு கட்சி புதுசா வந்திருக்கு. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எதற்காக அன்னைக்கு முதல் நாளே அந்த கட்சியினுடைய ஒரு விஷயத்துல ஒரு அசால்ட் நடக்கிறது, ஒரு மரணமே அத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு. உங்களுக்கு சரியான ஆட்சியாக இருந்தால், தில்லான ஆட்சியாக இருந்தால், நேர்மையான முதலமைச்சராக இருந்தால் நடவடிக்கை எடுத்துக்கணுமா வேணாம்? அந்த தலைவர் முதல் ஃபர்ஸ்ட் குற்றவாளியே அவர் தானேங்க. ஏன் எடுக்கல? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்களுக்கு எழாம இல்லை. எதற்காக எதிர்காலத்தில் அவங்களும் கூட்டணிக்கு வருவாங்களா, நம்ம ஆட்சி அமைச்சு ஒரு குடும்பம் சுருட்டி கொண்டு போக முடியுமா என்பதை எதிர்பார்க்கறது தான் திமுகவின் நிலைமை. நான் வந்து மாணவர்களாகி உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்று தான். உங்களுடைய வாக்கு என்பது உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை மிகச் சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய மாநிலத்தின் எதிர்காலமும் நம்முடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். அந்த உரிமையை இந்த 5000 ஓட்டு வாங்க போகிறவங்க, 2000 ஓட்டு வாங்க போகிறவங்க, வாட் ப்ரோ எங்களுக்கு ஓட்டு போடுங்க ப்ரோன்னு சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் தான் மாற்று சக்தி என்று ஒரு நாளைக்கு ஒன்று பேசக்கூடியவர்கள், இப்படி கொஞ்சம் ஓட்டு வாங்க போகிறவங்களுக்கு போட்டு உங்கள் ஓட்டுக்களை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை கவர்ற மாதிரி அவங்க எல்லாரும் பேசுவாங்க. அதனால் செயல்னு பார்க்கும்போது எதுவும் வராது. அதனால் மாநில உரிமையாக இருந்தாலும் சரி, மத்தியிலிருந்து நாம் வாங்கி கொண்டு வர வேண்டிய உரிமையாக இருந்தாலும் சரி, சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றி, லேப்டாப்பாக இருந்தாலும் தாலிக்கு தங்கமாக இருந்தாலும் அதை வாக்கு பார்த்து கடைசி ஆண்ட மாணவர்களுக்கு கொடுக்காம, படிக்கின்ற மாணவர்கள் மற்ற மாநிலங்களோடு நம் மாநிலம் போட்டி போட்டு படிக்க வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கமாக இருந்தாலும் பெண்களுக்கு பட்டயம் படிக்க வேண்டும்ன்ற அந்த விஷன் பார்வை அவங்களுக்கு இருந்தது. எங்கள் ஆட்சியில் தான் அதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு, நாடு நலம் பெற, வீடு வளம் பெற நீங்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்து மீண்டும் எங்களை ஆட்சிக்கட்டிலில் அமர்த்தினால் நாம் அனைத்து வகையிலும் தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சசிரேகா மேடம். நன்றி. இரண்டாவது சுற்றில் பேசுவதற்காக திமுகவிலிருந்து திரு சரவணன் அவர்கள். 3 பேர் பேசி முடிச்சிருக்காங்க. 2 சுற்றுகள் பேசி முடிச்சிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பேசிட்டு போயிட்டேன். ஸோ இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து திமுக மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே சென்றார்கள். அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேம் திங், அதே தான் மாற்றி 3 பேரும் ஒரே விஷயங்களை தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நெறியாளரே
இந்த குற்றச்சாட்டுகளுக்கு 3 vs 1. ஸோ இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையோடு என்னுடைய உரையை மீண்டும் துவக்குகிறேன். நானும் ரவுடி தான். யார் நானும் ரவுடி தான்னு மார்க்கெட்டில் ஒருத்தர் பேசினே இருக்கார். யார் அவர்? திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு பேசிக்கொண்டிருப்பவர் தான் நானும் ரவுடி தான் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயா, முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் ஓவர் நைட்டில் யாரையாவது சிஎம் ஆக்கியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை. ஆக்கிடுவாங்க, நம்புகிறாங்க. அது சார் வரலாறு முக்கியம், அமைச்சரே வரலாறு முக்கியம். திரு எம்ஜி ராமச்சந்திரன் 1977 ஆட்சியை பிடித்தார் தெரியுமா அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னு சொல்ல மறந்துட்டீங்களே ப்ரோ. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமே ப்ரோ. அவர் 1957 திமுகவில் கொள்கைகளை பேசி கொண்டிருந்தாரே ப்ரோ. அதை மறந்துட்டீங்களே ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக 77க்கு வந்துட்டீங்களே ப்ரோ. எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடித்தார்ன்றீங்களே, அவங்க என்ன 89ல் 90களில் கட்சி ஆரம்பித்து 91ல் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்களா? இல்லை, 15 வருஷம் அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார்கள். அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் இருந்தார். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நான் தான் மாற்று சக்தினார். தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை சதவீதம்? அவருக்கு 8% வாக்குகளை கொடுத்தார்கள். தொடர்ந்து கொடுத்துருப்பாங்க. அவர் ஒரு மறுக்க முடியாத சக்தியாக மாறியிருப்பார். ஆட்சிக்கு போனார், அதிமுகவோட கூட்டணிக்கு போனார். அதே போல எப்படி அப்படின்னா, என்ன விஷயம் நடக்கிறது அப்படின்னா, இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று கட்சியை ஆரம்பித்து விட்டு நாளைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்றாங்க. அண்ணன் நெறியாளர் ஒரு அருமையான கேள்வியை கேட்டார். சார், ஆட்சிக்கு வந்தால் என்ன சார் பண்ணுவீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அப்படின்னாரு நெறியாளர். திருப்பி மாற்றி டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ஸில் கேட்டார். சார் சொல்லுங்கள் சார், ஆட்சிக்கு வந்தால் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். சார், ஆட்சிக்கு வந்தால் என்ன சார் பண்ணுவீங்க சொல்லுங்கள் சார்னு சொல்லி நம்முடைய அண்ணன்கிட்ட தாவேக்காலேருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட கேட்டாரு. அதெல்லாம் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுப்போம். கொடுத்துட்டாருங்க. வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்காரு. வேலூரில் கொடுத்தாரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? கிராமமாக போவாராம். தேர்தலில் ஜெயிச்சா என்னங்க பண்ணுவீங்க, மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? கிராமமாக சென்று மக்களை சந்திப்பேன். என்ன பெரிய வாக்குறுதி! யாருமே கொடுக்காத சந்திக்கவே விட மாட்டீங்க, மக்களை சந்திக்கவே விட மாட்டீங்க. சட்டம் ஒழுங்கில் எங்களுக்கு அவ்வளோ டைட், எங்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பிரச்சனை? ப்ரெஷர். இதே நல்ல விஷயம். இந்த இது முடிச்சுட்டு அந்த இதுக்கெலாம் வரேன். ஒரு வாக்குறுதி அவரே சொல்லிட்டார், வந்துடுவார். ஒவ்வொரு இதாக போய் ஒவ்வொரு கிராமமாக போய் சந்திப்பார். இது முதல் வாக்குறுதி. அடுத்த வாக்குறுதி, பனையூருக்கு தலைமை செயலகத்தை மாற்றுவோம். புதுசாக அங்கே ஒன்று கட்டிடுவாங்க பனையூரில். அது பக்கத்தில் செம்மஞ்சேரியில் டிஜிபி ஆஃபீஸை கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் வசதி அவங்களுக்கு. அதனால் இதை கொண்டு போயிடுவாங்க. இதை நிறைவேற்றுவார்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான வாக்குறுதி. என்ன வாக்குறுதி அப்படின்னா, ஒரு ஆண் சீஃப் செக்ரட்டரி, ஒரு பெண் சீஃப் செக்ரட்டரி, ஒரு ஆண் டிஜிபி, ஒரு பெண் டிஜிபி. ஃபஸ்ட்டு வந்த உடனே இதையெல்லாம் செய்வார்கள். இல்லை, அவங்க ஆட்சிக்கு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை, சொல்கிறேன். வந்தா தானே சொல்கிறோம். வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஐயா, பனையூருக்கு செக்ரட்டேரியட்டை மாற்ற முடியுமா? அதுவே தெரிய வேண்டாமா? உங்களுக்கு புரிய வேண்டாமா? உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு, இது சும்மா ஜஸ்ட்டு அவர்களுடைய அந்த கோரிக்கை இல்லை அவர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதங்கள் எவ்வளோ ஃபிலிம்ஸியானது, ஒரு அடிப்படையே இல்லாதது என்பதை சொல்வதற்காக இதையெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறோம். அதே போல் ஒரு குற்றச்சாட்டை முன்னிச்சாங்க. ஊழல், எவ்வளோ பெரிய ஊழல், தூய சக்தி அப்படின்னு சொல்லி பேசினார். ஐயா, தூய சக்தி யாரெல்லாம் கூட வச்சுருக்கு? செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய தூயவாதி அவர். ஊழல் வழக்குக்காக தண்டனை பெற்றவர் திரு செங்கோட்டையன். அவர் தூய சக்தியா? எதுக்கு அவர் கூட வச்சுருக்கீங்க? அப்போது ஆதவ் அர்ஜுனா, அவர் மேலே என்ன இருக்கு? அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு? அமலாக்கத்துறை அவர் வீட்டில் ரெய்டு போயிருக்கு. எதுக்கு அவர் வீட்டுக்கு ரெய்டு போகுது அமலாக்கத்துறை? அவர் நியாயவான், நீதிவான், யோக்கியவான்,
அப்படின்றதுனால முஸ்தபா சார் புரியுது சார், உங்கள் பதட்டம் எனக்கு புரியுது. முஸ்தபா சார் புரியுது உங்க சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா வீட்டுல இருந்து 500 கோடி எலக்ட்ரோ பாண்ட்ல வாங்குனீங்களே, ரைட். அப்போ உங்களுக்கு ஆதவ அர்ஜுனா வீட்டுல ரைட் பண்ணது இல்ல அது ஆதவர்ஜனை கொடுக்கல சார். மார்ட்டின் யார் சார்? சார் அவருக்கு 2 பேரும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் பையன் தான் சொன்னார். எங்க யார் கொடுத்தா? இல்ல ஜேம்ஸ் மார்ட்டின் சொல்லிட்டாரு. இதுதான் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்திற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மாட்டிக்கிட்டாரு. ஆமா, என்ன சொன்னார் இப்போ? ஆதவ அர்ஜுனா 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க ரைடு போற ஒரு குற்றவாளின்னு சொல்லக்கூடியவர்ட்ட முஸ்தபா நீங்க 500 கோடி ரூபாய் யாருக்கு வாங்குறீங்க? முஸ்தபா பதில் சொல்லுங்க. ரைட். நல்ல கேள்வி. அதாவது 500 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வாங்கிய திமுக ஊழல் செய்திருக்கிறது. அப்போ 500 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலம் கொடுத்தவர் யாரு? யோகிய சிகாமணியா? இதுதான் கேள்வி. அப்படிப்பட்டவர் அப்படி சார். அப்போ என்னுடைய இந்த நல்ல 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 கரெக்ட் சார். ஐ அக்ரி, ஐ டோட்டலி அக்ரி. அப்போது உங்கள் வாதப்படி திமுக ஒரு ஊழல் கட்சி, அப்போ தாவேக்காவும் ஊழல் கட்சி தானே சார்? இதே லாஜிக்கு, இதே ஆர்குமெண்ட்டு. அதுதான் சொன்னா மாட்டிக்கிட்டீங்கன்ட்டு. ஸோ பேசும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பேசுங்க. அதே ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு வரேன். இன்னொருத்தர் இப்போ புதுசாக இன்னொரு அதிமுக அமைச்சர் போய் சேர்ந்துருக்காருங்க. முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன். அவர் மேலே என்ன இருக்குது குற்றச்சாட்டு? வேலை வாங்கி தருவதாக குற்றச்சாட்டு, பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு. இப்படிப்பட்டவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு தீய சக்தி அப்படின்னா யாரு? தமிழ்நாட்டு மக்களை ஏன் சார் இவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறீங்க? அமலாக்கத்துறை KN நேரு அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிடுச்சு சார். அந்த வழக்கு பதிவு அமலாக்கத்துறை சொன்னனால அதை சொல்றேன் ஐயா. அதுதான் நான் சொல்றேன். உங்களுடைய குற்றச்சாட்டு திமுக ஒரு ஊழல் கட்சி, நாங்க தூய சக்தி அப்படின்றீங்களே. நீங்க யாருன்னு உங்களுக்கு நாட்டு மக்களுக்கு படம் போட்டு காண்பிக்கிறோம். உங்களுக்கு அருகதையே கிடையாது. ஊழலை பத்தி பேச ஒரு அருகதையும் கிடையாது. யூ ஆர் a serial tax offender. ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிட்டு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் விலை என்ன தெரியுமா சார் இருக்கும்? 20 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய். கோஸ்ட் 2012 வாங்கினார். யார்? தூய சக்தி. தூய சக்தி என்ன பண்ணுறாரு? அவருக்கு பாவம் இந்தியன் அஃப்கோர்ஸ் தட்ஸ் இஸ் ப்ரிஃபரன்ஸ். கோஸ்ட் காரை வாங்குறாரு. 32 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட சொல்கிறாங்க தூய சக்தியை. தூய சக்தி என்ன சொல்கிறாரு? நான் தூய சக்திங்க, எனக்கு எதுக்குங்க டாக்ஸ்லாம் போடுறீங்க? இதையெல்லாம் பியாண்ட் ஆல் திஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? 32 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட மாட்டேன்றார். ரோல்ஸ் ராய்ஸ் காஸ்ட்டை வாங்குறவருக்கு 10 கோடி ரூபா கொடுத்து வாங்குவாராம். ஆனால் 32 லட்சம் ரூபாய் என்ட்ரி டாக்ஸ் கட்ட மாட்டாராம். நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றம் செருப்படி கொடுக்கிறது. ஹூவர் இஸ் இவேடிங் டாக்ஸ் இஸ் அன் ஆன்டி நேஷனல்னு சொல்லி உத்தரவு போடுகிறது. 32 லட்சம் ரூபாயை கட்டுறியா இல்லையான்னு கிடுக்கு பிடி போடுகிறது தூய சக்தி மேலே நீதிமன்றம். வழியே இல்லாமல் 32 லட்ச ரூபாய் கட்டுறாரு. இதே தூய சக்தி என்ன பண்ணுது? 15 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வாங்கி விட்டு வீட்டில் வச்சுக்குது. 10 கோடி ரூபா கேஷில், இதில் 5 கோடி ரூபாய் கருப்பு பணம் வீட்டில் இருக்குது. 15 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை தூய சக்தி வீட்டில் வச்சுருக்கு. 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போடுறாங்க. மாட்டிக்கிட்டாச்சு. 15 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வச்சு மாட்டியாச்சு. போடுற ஃபைனையாவது கட்டணும்ல. அதையும் கட்ட மாட்டோம். அந்த ஃபைன் யாருக்கு? அந்த 1.5 கோடி ரூபாய் ஃபைன் யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கு போகுது. அந்த கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை கூட கட்ட முடியாது என்று அதற்காக நீதிமன்றம் போன அங்கேயும் செருப்படி. 1.5 கோடியா கட்டுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி தூய சக்திக்கு நெருக்கடி. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், நான் எங்களை விட்டுருங்க, நாங்க வயசானவங்க, கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணீங்களே, அது செருப்படியா? அந்த செருப்படிக்கு பதில் சொல்லுங்க சார். ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. உங்களுடைய கதறலை கேட்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ப்ளீஸ் கோர்ட் செருப்படி சொல்றீங்களே, ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு செருப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆமா, அவநாகரிகம் இல்லாம. அப்ப பொன்முடிக்கு கோர்ட் கொடுத்தது செருப்படியா? அமலாக்க கோர்ட்ல வந்து நேருக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அது செருப்படியா? இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கோர்ட் போய் வச்சது அது செருப்படியா? இன்னைக்கு திருப்பி தயவு செய்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் போய் ஜெயில்ல போயிட்டு இப்ப என்ன பாத்தீங்கன்னா, தூய சக்தின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவரை ஜஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஸ்க்ராட்ச் பண்ணுறோம், எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இவர் தூய சக்தி இல்லைங்க அப்படின்னு ரியாக்ஷனை பாருங்க.
செருப்படின்னு பேசுறீங்க. ஆமாங்க. ஒரு நாகரிகமான வார்த்தை பயன்படுத்துங்க சார். சரி, நாகரிகமான இந்திய வார்த்தை அரசாங்கத்து பயன்படுத்துங்க. ரைட். இதுல இருந்து தெரியுது திமுகவோட தராதரம் என்னன்னு சொல்லி. புரியுதா? பியூட்டி பார்லர்ல அடிக்கிறவங்க, சார். பிரியாணி கடையில அடிக்கிறவங்க. சார், சார், please. புரியுதா உங்களுக்கு? சார், please. இது உங்களோட தராதரத்தை பசங்க மத்தியில வெளிப்படுத்துங்க. ரைட் ரைட் Absolutely. ப்ளீஸ் ப்ளீஸ் Yeah. திமுகவோட தராதரத்தை எடுத்து போடுங்க. முஸ்தபா சார். தாவேகா செருப்படின்னு பேசுறீங்களே. சார் ரைட். தாவேகாவுடைய தராதரம் எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா எல்லாம்? நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் எல்லாம்? ஒரு பெண்ணை எப்படி சார் சார் பாத்தீங்கன்னா, முஸ்தபா ஒரு இஸ்லாமிய அதெல்லாம் பாருங்க. ஹோல்ட் ப்ளீஸ் தராதரத்தை பத்தி ப்ளீஸ் சார் சார் நான் பேசலாமா? ப்ளீஸ் யா, எல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குல்ல? இன்ஸ்டாகிராமில் இப்போ ஜூலி அவர்கள் பேசினாங்க, அதை கேட்டிங்களா நீங்கள்? கேட்டிங்கன்னா போய் பாருங்கள். அதற்கு கீழே தாவேகா தொண்டர்கள், தாவேகா நிர்வாகிகள் என்னென்ன அவதூறுகளை பரப்பியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு எதிராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க. அது சார் கொஞ்சம் அவரை நிறுத்த சொல்கிறீங்களா? அவர் பேசும்போது பொறுமையாக முஸ்தபா கேட்டு பாவம். பேச பேச திருப்பி பேசிட்டே இருந்தா நம்ம வளர்ந்துட்டே போகணும். இல்லை இந்த நிகழ்ச்சி இல்லை சார், புரியுது சார், உங்களுடைய பதட்டம் எனக்கு புரியுது. என்ன வேணா பேசுங்க சார். நீங்க செருப்பால அடிப்பேன்ற ஆமா. வார்த்தையை Right. பயன்படுத்தாம சார். செருப்பால் அடிப்பேன்னு சொல்லலை நான். செருப்பால அடித்தார்கள் இல்லை அதுதான் சொல்கிறேன். சொல்லுங்க. நீங்கள் நீங்கள் உங்களுடைய பதட்டம் எனக்கு புரிகிறது. நான் ஒரு லாயர் தான். அப்சல்யூட்லி. ஒரு குழந்தைங்க முன்னாடி செருப்பால அடிப்பேன்னு சொல்றது நாகரிகமற்ற வார்த்தை கிடையாதா? பொறுமை பொறுமை. அதாவது பாருங்க, அவர் வந்து எப்படி எவ்வளவு பதட்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ அஃபெக்ட் ஆயிட்டாருன்னு பாருங்க. எனக்கு வேற அஃபெக்ட் இல்லங்க, நீ சொன்ன வார்த்தை அஃபெக்ட். அதாங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். பெண்கள் முன்னாடியோ குழந்தைகள் முன்னாடியோ அந்த சொன்ன வார்த்தை உங்க சரி தராதரத்தை ரைட் ரைட் சரி ப்ளீஸ் சரி. இப்போ என்ன சொன்னேன்னா, இவர் என்ன சொல்றாரு, செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாரு. ஐயா நான் சொன்னது நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு செருப்படி போல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ரொம்ப கான்சியஸாக யூஸ் பண்ணுறேன் அந்த வார்த்தையை. ஏன் அப்படின்னா, இது யாரையோ பணம் கொடுக்காமல் போன விஷயம் கிடையாது. நம்மளுடைய டாக்ஸ் மணி இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றுகிற வேலை. அதனால தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஐ திங்க் வி ஷுட் நாட் வேஸ்ட் அவர் டைம் ஆன் தூய சக்தி. அதை விட பெரிய சக்தி ஒன்று இருக்குது, அதிமுக என்ற பெரிய சக்தி. அந்த சக்தி என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு. சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை பேசுவாங்க. 2021 இதே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்படி ஆயிடுச்சு தெரியுமா, அப்படி ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு? பொள்ளாட்சி, பொல்லாத ஆட்சி, பொள்ளாட்சியே சாட்சி. ஒரு அதிமுக நிர்வாகி சம்பந்தப்பட்டிருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டேன்னாங்க. அதே முதலமைச்சர் தான் சார் சிபிஐ என்கொயரி கேட்டாரு. அதேதான் ஏன்னா இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொன்னாங்க, ஏமாற்றினார்கள். அந்த அபலை பெண்ணை ஏமாற்றினார்கள். ஏன்னா அதிமுக அவரும் ஒருத்தன் பார் நாகராஜனை காப்பாற்றுவதற்காக கூட்டு பாலியல் வன்முறை நிகழ்த்தப்பட்டதற்கு எதிராக எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு மறுத்தது அதிமுக. போராட்டம் நடத்தியது திமுக. அப்போ போட்டாங்க சிபிஐ போட்டவொடனே என்ன பண்ணாங்க? அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். இதுதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கான எடுத்துக்காட்டு. எங்க அம்மா இல்லாமல் நாங்கள் இல்லைன்னு சொல்லி அங்கே வந்தாலே இப்படி கும்பிட்டவர்கள் அதிமுகவினர். ஆனால் அந்த அம்மாவுடைய வீட்டில் கொள்ளை கண்டே பிடிக்கல குற்றவாளியை. யார் ஆட்சியில் நடந்துச்சே? அதிமுக ஆட்சியிலே நடந்தது. 13 பேர். கொடநாடு எஸ்டேட்டு ஜெயலலிதாவுடைய ப்ராப்பர்ட்டி. என்னால் ஆதாரங்களை கொடுக்க முடியும். அந்த வழக்கை நடத்தியவன் நான், சொத்து குவிப்பு வழக்கை நடத்தியவன் நான். எனக்கு தெரியும் யாருக்கு பேர்ல எந்த சொத்து இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அதே போல தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். ஸ்னோலின் என்ற பெண் அங்கே சுட்டுக் கொல்லப்படுகிறார். என்ன காரணம்? ஸ்டெர்லைட் ஆலை வந்துவிட வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலை யாருக்கு ரொம்ப நெருக்கமானவர்? பாஜகவிற்கு நெருக்கமானவர் அந்த ஆலையுடைய அதிபர். அதனால அந்த ஆலையை அங்கே கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இப்போ சவால் விடுற, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை ஏதோ ஒரு காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு இவர் இந்த கட்சியை சார்ந்தவர், இவர் பணக்காரர், இவர் செல்வாக்கு மிக்கவர்னு சொல்லி ஏதாவது ஒரு வழக்கில் விசாரணை சரியாக நடத்தாமல் அந்த வழக்கை பிசுபிசுக்க வைத்து விட்டார்கள், எஃப்ஐஆர் செய்ய முடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வழக்கை சுட்டி காட்ட முடியுமா? இப்ப அண்ணா நகர் எல்லாரும் ஒரே நிமிஷம் எல்லாரும் வந்து இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை பத்தி பேசுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல எஃப்ஐஆர்
போட்ட உடனேயே அவர் கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார். 3 மாதத்துல சிறை தண்டனை, ஆயுள் கால சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு? இப்படிப்பட்ட சிறப்பான இது. இவங்க என்ன, அதிமுக என்ன பண்ணுச்சு, இதுல எப்படியாவது ஒரு அரசியலை செய்ய வேண்டும்னு சொல்லி என்ன பண்றாங்க, சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்டாங்க. நீதிமன்றம் சொல்லிச்சு சிபிஐ விசாரணை எல்லாம் கொடுக்க முடியாது, இங்க இருக்க அதிகாரிகள் விசாரணை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி விசாரணையை இங்க இருக்கக்கூடிய 3 அதிகாரிகளுக்கு கொடுத்தாங்க. அந்த 3 அதிகாரிகள் விசாரித்து யார் இவர்கள் தான் காரணம்னு சொல்லி, யாரும் இல்லை, வேற யாரும் இன்வால்வ் இல்லைன்னு சொல்லி அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது, நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது. சொன்னாங்க ஃபோனில் பேசினாரு கால் ரெக்கார்ட்ஸை விசாரணை அதிகாரிகள் தூக்கி போட்டாங்க. அங்கே சாரும் இல்லை மோரும் இல்லை. இவர்கள் செய்த எல்லாம் வெறும் அரசியல் இதுதான் அப்படின்றத அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். தீர்ப்பு வந்துருச்சு, எல்லாம் சிறையில் இருக்காங்க. இதுதான் திமுக. அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே 40% பெண்கள் இன்னைக்கு வந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், இண்டஸ்ட்ரீஸ்ல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் 40% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்தியாவில் வேலைக்கு செல்லக்கூடிய பேர்கள் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 40 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது எதனால? பாதுகாப்பு இல்லைன்றதுனாலயா? பாதுகாப்பாக உணர்கிறார்கள், அந்த காரணத்தினால பாதுகாப்பா உணர்கிறார். இவர்களுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து இவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அந்த நேரட்டிவை செட் பண்றாங்க. பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டின் பெயரை களங்கப்படுத்த வேண்டும். இந்த வளர்ச்சியை அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதிமுகவுக்கும் பிடிக்கல, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்த பாஜகவிற்கும் பிடிக்கல. அதனால பயம்படுத்துறாங்க. ஐயோ போகாதீங்க, வெளியில போகாதீங்க, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் வீர நடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த இதை வந்து முடிக்க நினைக்கிறேன். 1000 ரூபாய் உதவித்தொகை. இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் இத்தனை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கு. 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம், அதில் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் இருக்கிறது. என்ன காரணம்? பணம். 404 முடித்திருக்கிறோம். 505ல் 404 முடிச்சு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டேட்டா சொல்லல. தமிழ்நாட்டின் முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் 90 98% 404 சொல்றேன். அதுதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இருங்க. சில வாக்குறுதிகளை வந்து கொடுக்க முடியாமல் இன்னும் நிறைவேற்ற முடியலன்னா அதற்கு ஒரே காரணம் நிதி நிலைமை. நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. இந்த ஒரே காரணத்தினால தான் கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னா காரணம் அந்த நிதி நிலைமை நமக்கு இன்னும் வந்து அந்த அளவிற்கு வந்து ஹை லெவலுக்கு போல. நம்முடைய growth பொருளாதார வளர்ச்சி சிறப்பான முறையில் இருக்கு. இந்த பொருளாதார வளர்ச்சி 11.19%. இந்தியாவில் யாருமே இப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை ரெண்டு முறைன்னு சொல்லுங்க. ஒன்னு பொருளாதார வளர்ச்சி அதிகப்படியா வளர்ந்து கொண்டே வருகிறோம், இன்னொன்னு கடன் வளர்ச்சி, ரெண்டு பக்கம் வளர்ந்து கொண்டே. நல்ல கேள்வி, இதுக்கு பதில் சொல்றேன். நல்ல கேள்வி. அதாவது இவங்க என்ன இன்னொரு குற்றச்சாட்டை என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், இந்த நலத்திட்ட உதவிகளுக்கு எல்லாமே வந்து கடன் வாங்கி செலவு செய்கிறீர்கள் அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். ஏன் இதை பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்றேன் அப்படின்னா, கடன் வாங்கி இருக்கிறார்களா? ஆமா. இப்போ உங்க சம்பளம் 10,000 ரூபா அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா கடன் சரியானது. 1,00,000 ரூபா அப்படின்னா 10,000 ரூபாய் கடன் சரியானது. 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் என்றால் 1 லட்சம் ரூபாய் கடன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாய் தான் சார் கடன் இருந்துச்சு, இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கே சார், எப்படி சார்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறோம், நீங்கள் வாங்கும்போது உங்கள் சம்பளம் 10,000 ரூபாய், இப்போது எங்கள் சம்பளம் 10 லட்சம் ரூபாய். ஸோ நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி ஜாஸ்தியாக நம்ம வந்து கடன், அதாவது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கணும். 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து FRBM, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு மேலே நீங்கள் 3% மேலே கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. தமிழ்நாட்டுடைய கடன் அந்த 3% தான் இருக்குது. அதே போல் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய கடன்
30% மிகாமல் இருக்க வேண்டும். ஜிடிபியிலேருந்து 30% மிகாமல் இருக்க வேண்டும். ஜிஎஸ்டிபிக்கு 30% மிகாமல் இருக்க வேண்டும்னு சொல்லுது. நம்முடைய growth ஜிடிபி வந்து 40 லட்சம் கோடி எட்டுது. நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம்? 9 லட்சத்து சொச்சத்தை கடன் வாங்கி இருக்கிறோம். ஸோ 26.5%. இதுதான் நம்முடைய அந்த இது 30%க்கு ரொம்ப கீழே இருக்கு. ஸோ நம்முடைய கடன் சரியான கடன். அதே போல இன்ட்ரெஸ்ட் ஓவர் ரெவென்யூ இதையும் நாம் குறைத்திருக்கிறோம். போகிறோம், முன்னாடி செல்கிறோம். கண்டிப்பாக இவை எல்லாம் இன்னும் அடுத்த 5 வருட காலத்தில் இவை எல்லாமே கட்டுக்குள் கொண்டு வரப்படும். ஸோ இதை பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன கருத்து எதை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்பினேன் அப்படின்னா, ஒரே ஒரு திட்டம். இப்போ என்ன கேட்குறாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க சார், 5 வருஷம் பார்த்துருக்கீங்க. இந்த 5 வருஷத்தில் எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரியாக தோணுது அப்படின்னா, கண்ணை மூடிட்டு சொல்வேன், தங்க புதல்வி திட்டம், புதுவை பெண் திட்டம். ஏன் அப்படின்னா, புதுவை பெண் திட்டத்தின்படி +2 அரசு பள்ளிகளில் படித்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஃபஸ்ட் ஆரம்பித்தாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ மாணவர்களுக்கும் வந்துருச்சு. கல்லூரிக்கு சென்றார்கள் என்றால் 1000 ரூபாய் மாதம். இந்த திட்டம் வந்த பிறகு சொல்கிறேன், இந்த திட்டத்துடைய உண்மையான வலிமையை நாம் எப்பொழுது உணர முடியும் என்றால், இன்னும் ஒரு 5 வருடத்தில் உணர முடியும். தமிழ்நாட்டில் பட்டப்படிப்பு படிக்காத பெண்ணே இல்லை என்ற அந்த ஒரு சூழல் வந்துவிடும். நம்முடைய GER இப்போ 47%, 80-90%க்கு போயிடும். இதுதான் தமிழ்நாட்டில் பெண் கல்வியில் ஒரு புரட்சியை, பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சியை உருவாக்கக்கூடிய திட்டம். 2026 மீண்டும் ஸ்டாலின் தான் வருகிறார், நல்லாட்சி கொடுக்கிறார். நன்றி, வணக்கம். நன்றி சரவணன். நன்றி. இப்போது இந்த 4 விருந்தினர்களும் பேசி நிறைவு செய்திருக்கிறார்கள். 2 சுற்றுகளாக அவர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்த்தரப்பு வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் அவங்க முரணா சொன்ன கருத்துக்களுக்கு அவங்க முரணா நினைச்சது அல்லது முரணா இருந்தது என்பது போன்ற விஷயங்களுக்கும் பதில் அளித்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் 2026 தேர்தலை மிக அருகாமையில் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இந்த தேர்தல் எப்படி இருக்க போகிறது, இந்த களம் எப்படி இருக்க போகிறது என்பது 4 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் முன்வைத்திருக்கக்கூடிய சில அம்சங்கள், சில விஷயங்கள், சில கருத்துக்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். மக்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இந்த சொல் பிரதி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். பங்கேற்ற விருந்தினர்கள் 4 பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.